தமிழ் சினிமாவின் முகத்தை மாற்றியெல்லாம் சொன்னாங்க. இந்த முதல் இந்த புத்தகத்தை கொண்டு வந்ததற்கு உயிர் பதிப்பகத்தின் தோழர் சண்முகானந்தம் மற்றும் அவருக்கு பின்னால் இருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். ரொம்ப ஒரு முந்தா நாள் தான் புத்தகம் கை கிடைச்சது. நிறைய வேறு வேறு நண்பர்களோட மருத்துவ பணிகள் காரணமாக அதெல்லாம் முழுசாக படிக்க முடியல. ஆனால் ஒரு கொஞ்சம் பரட்டி பார்த்து ரொம்ப முக்கியமான புத்தகம், காலத்திற்கு தேவையான புத்தகம் கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்ம சினிமான்னு நம்ம அணிகிட்டு இருக்குது. நம்ம ஒரு படம் எடுக்கணும், அந்த படத்தை சென்சார் பண்ணணும், அந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வரணும், தேட்டருக்கு கொண்டு வந்து வழக்கமான இங்கே யூடியூபர்ஸ் விமர்சனம் பண்ணணும், வழக்கமான அந்த பார்வையாளர்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற அந்த சூழலுக்குள்ளேயே சுற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல நிறைய விஷயங்களை நம்மளால் பேச முடியாமல் போகுது. ஆனால் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தின் வாயிலாக இந்த புத்தகத்தின் எதிரடிப்பாக நம்ம செய்ய வேண்டியதை மட்டும் நான் இங்கே பேசலான்னு நினைக்கிறேன். என்னென்னா வழக்கமான இந்த தணிக்கைத்துறைகிட்ட இருந்து இல்லை இந்த இந்திய அரசாங்கத்திலிருந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து ஒப்புதல் பெற்று படம் செஞ்சு அதை ரிலீஸ் பண்ணி அது இந்த சினிமாக்குள்ளே மட்டும் நம்ம நிற்கக்கூடாதுங்கிறதோட எச்சரிக்கை மணியாக தான் நான் இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி காலத்துடைய தேவை ரொம்ப மோசமான சூழலாக இருக்குது. போன 5 ஆண்டு காலமாவது தொடர்ச்சியாக நிறைய பேர் இந்த ஆளுகிற இந்த பாசிச அரசை பற்றி தொடர்ச்சியாக நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த தேர்தலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமான தொடர்ச்சியாக அந்த ஜனநாயகத்தின்பால் அந்த மக்களுக்காக இயங்குகிற அமைப்புகள் தோழர்கள் மட்டுமே தான் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாமே தெளிவாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. திரும்ப அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் அதை கொண்டு வருவாங்க. ஆனால் கலைஞர்கள் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய இந்த வழக்கமான பாணியிலிருந்து மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த எச்சரிக்கை மணியாக இந்த புத்தகத்தை பார்க்குறோம். நம்ம வழக்கமாக ஒரு படம் எடுக்கிறதுக்கு இது ஒரு அந்த 3வது திரைப்பட இயக்கம் அப்படிங்கிறத நம்ம அளவில் நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு நம்ம இதை ஆயுதமாக கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளுடைய முனைப்பு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆதங்கமாக இருக்குது. ஒரு பெரிய பொருட்கள் அந்த ஒரு புத்தகத்தில் கூட ஒரு பேட்டியில் வரும், இந்த படம் எடுக்கும்போது உங்களுடைய குழு எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு 12 பேர் அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் பதில் சொல்லியிருக்காங்க. அது ஒரு படத்தை உருவாக்குதில் ஒரு 12 பேர் தான் அந்த குழுவில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த படம் எவ்வளோ பொருளாதாரத்தில் இருக்கும். அப்போ யாருக்கும் கை கட்டி பதில் சொல்ல வேண்டியது கிடையாது, நீங்கள் இந்த வணிக சூழல்கள் சிக்க வேண்டியது கிடையாது. எவ்வளவு அந்த 12 பேர் தான் அந்த குழுவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே எவ்வளோ தார்மீகமாக நம்ம மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. நம்ம அதை நோக்கி நகரணும். அதுதான் நமக்கு முக்கியமான மக்களுக்காக படைக்க நினைக்கிற கலைஞர்கள் அதை தான் நான் விருப்பப்படுறேன். நான் ஒரு ஆரம்பத்தில் ஒரு பேட்டியில் கூட சொல்லுங்கள், என்னோடய கடைசி படம் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாவில் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கமாக இருக்குது. இந்த புத்தகத்தை படிக்கும்போது அது இன்னும் பயங்கரமான நமக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை கொடுக்குது. பெருமே நம்ம இந்த வெகுஜன சினிமா மாயைக்குள்ளே இல்லாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். படங்களை எடுத்து தெருவாக கொண்டு போய் போட்டு காட்ட முடியும். மக்கள் நம்மளுடைய கருத்துக்களை பேச முடியும். ஏன்னா சமீபத்தில் இந்த அமரன் திரைப்படம் வந்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கள்ள மௌனம் சாதிச்சாங்க அந்த படத்தை ஒட்டி. தோழர் திருமுருகன் காந்தியை கடுமையான எதிர்வினையாற்றினார். அவரை சாடி இந்த வலதுசாரியாளர்கள் கடுமையாக தாக்கம் பண்ணாங்க. அப்புறம் தோழர் கோபி நாயனார் கூட அந்த படத்தை பற்றின விமர்சனம், அந்த காஷ்மீர் மக்களுடைய உரிமைகளை நீங்கள் ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் வெறும் இராணுவத்தோட வெறும் இந்த கொலைவெறி ஆட்டங்களை மட்டும் பதிவு செய்கிறது, அதை வெகுஜனத்திட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத இங்கே உள்ள மக்களுக்காக இயங்குறேன்னு சொல்கிற பல படைப்பாளிகள் பேச மறுத்தாங்க. ஏன் மறுக்கிறாங்க? அவங்க கொள்கை அளவில் நாங்கள் மக்களுக்காக வேலை செய்கிறோம், மக்களுக்காக படம் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த விஷயத்தில் ஏன் பேச மாட்டுறாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த வணிக சினிமா சார்ந்து இருக்கிறாங்க, இந்த தணிக்கைத்துறை சார்ந்து இருக்கிறாங்க, இந்த முதலாளிகளை சார்ந்து இருக்கிறார்கள். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு வசதியாக கள்ளமௌனம் சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம சுயேட்சையாக தன்னிச்சையாக நம்ம செயல்பட வேண்டியது இருக்குது. தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு இந்த புத்தகம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலத்துக்கு தேவையாக கிடைச்ச ஒரு கலை கையேடு மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த புத்தகத்தை. இந்த புத்தகம் ஒரு படைப்பை கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே என்கிற அடிப்படையில் அந்த மக்களுக்கான படைப்பை மக்களுக்கான கலையை நம்ம கொண்டு சேர்க்கிறதுக்கு அத்தனை வழிகாட்டுதல் அந்த புத்தகத்தில் இருக்குது. நம்ம அங்கொன்னும் இங்கனுமா நம்மளுடைய தன்னெழுச்சியான எண்ணமாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களுடைய அறிவுரையாக இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி இது ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கலை கையேடு மாதிரி அது இருக்குது. கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நாம் பயன்படுத்தணும். இந்த பிரச்சாரம் செய்து இந்த புத்தகத்தில் இருந்து விளைந்த ஒரு 3வது சினிமா லத்தீன் அமெரிக்க சினிமா இயக்கத்தை போல நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய மண்ணுக்கு, நம்முடைய மக்களுடைய விடுதலைக்கு நாம் இந்த ஒரு திரைப்பட இயக்கத்தை கட்டமைத்து தோழர்கள் அனைவரும் இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், கலையை மக்களுக்கானதை மாற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.